அது சொல்கிறாங்க, கஞ்சா அதெல்லாம் ட்ரக்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே வேறு ஏரியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் பண்ணலைங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் படிப்படியாக முடிகிறோம்னு ஒரு 500 கடையை மூடினாங்க. திருப்பி பள்ளிப்படிக்கும் கொஞ்சம் திறந்துருக்காங்க. அதாவது இதை வச்சுட்டு தான் கவர்மெண்ட்டு நடத்துகிற மாதிரி முடிவு ஆகிப்போச்சு. இந்த சொந்தக்காரன் எல்லாமே அந்த கட்சியில் இருக்கவங்களே பெரிய பெரிய ஆளுங்க சாராய பற்றி வச்சுருக்காங்க. அது உண்மை. கேட்டால் ஏன் நீங்கள் குடிக்காமல் இருக்கணும் தானே, நாங்களாம் கூப்பிட்றோம் அப்படின்வாங்க. அப்போ திறந்து வச்சா குடிக்க தானே சார் செய்வாங்க. 5000 கொடுத்தது வந்து அது ஓட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்களுடைய நலனா அக்கறையா முதன்மை கொடுத்து? சார் அக்கறைனா வந்தோடனே கொடுத்துருக்கலாம். இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அது இளைஞர்கள் பூரா அவருக்கு தான் இருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் சொல்லுது, நான் விஜய்க்கு தான் கொடுக்க போகிறேன், ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லு. விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஏம்மா ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். பூரா விஜய் தான் இருக்கிறாங்க. லேடிஸே அப்படி தான் இருக்காங்க. வெறியா விஜய் 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 டிவிக்கே தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது அவர் ஒரு நடிகர்ன்றதுனாலையா இல்லை வந்து புதுசாக ஏதாவது இது பண்ணணுன்றனாலையா என்ன தெரியலை. ஆமாம் ஆமாம், இப்போ விஜய் மட்டும் களத்தில் வெள்ளைன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மெஜாரிட்டியில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ மெஜாரிட்டிங்கிறது கொஞ்சம் இதுதான், கூட்டணி தான் மாதிரி தான் வந்து தான் மந்திரி சபை அமைக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இது மாதிரி கஞ்சா புழக்கம் இருக்குது, போதைப் பொருட்கள் அதிகமா இருக்குது, நிறைய ரவுடிஸ் இருக்குதுன்னுலாம் சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஆண்டாண்டு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து மலை பிரதேசங்கள் அங்கிட்டு இல்லாத இன்டீரியர் இருக்க மக்கள் வந்து குழப்பு தழுப்பு கஞ்சா விற்றா கொஞ்சம் இது பண்ணலாம், சாராயம் விற்றா அது பண்ணலாம். ஆனால் கள்ளச்சாராயம்ன்றது இப்போ இந்த கள்ளக்குறிச்சிக்கு பின்னாடி இப்போ எதுவுமே நம்ம கேள்விப்படலை இல்லை. ஏன்னா ஒயின் ஷாப்பில் தான் நிறைய கிடைக்குதே, சரக்கு கிடைக்குதே. ஆமாம், அதனால ஒன்றும் இது இல்லை. அது சொல்கிறாங்க, கஞ்சா அதெல்லாம் ட்ரக்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே வேறு ஏரியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? மற்றபடி வந்து இது எல்லா கவர்மெண்ட்டும் வந்தாலுமே இது இருக்கத்தான் செய்யும். சரி, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திமுக நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மது கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க, சாராய கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆமாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அது எதுவும் பண்ணலைங்க. வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க படிப்படியா முடிகிறோம்னு ஒரு 500 கடையை மூடினாங்க. திருப்பி பள்ளிப்படிக்கும் கொஞ்சம் திறந்துருக்காங்க. அதாவது இதை வச்சுட்டு தான் கவர்மெண்ட் நடத்துறத மாதிரி முடிவு ஆகிப்போச்சு வந்துருச்சு. இது இல்லைன்னா ஒன்றும் கவர்மெண்ட் நடக்க இது இல்லை. ஏன்னா இந்த வருவாயை வச்சுதான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது போக அவங்கவுங்க சொந்தக்காரன் எல்லாமே அந்த கட்சியில் இருக்கவங்களே பெரிய பெரிய ஆளுங்க சாராய பற்றி வச்சிருக்காங்க. அப்புறம் இதை மூடிட்டு அவங்களுக்கு நஷ்டம்ல. அப்படி எப்படி கவர்மெண்ட்டுக்கு பணம் வராதுல, அதையும் சேல்ஸ் ஆகணும். இப்போ வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுல்ல? அப்போ கொடுக்கக்கூடாது, அது தவறு. நான் சொன்னா முடியணும். என்ன, நாங்கள் படிப்படியாக கூட டயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. காலையில் 12 மணிலேருந்து தான் நைட்டு 10 மணி வரைக்கும், இல்லை காலையில் 8 மணிக்கே திறப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் டயத்தை சேஞ்ச் பண்ணாலும் இல்லை கீழே தான் நிற்கிறாங்க பூரா. ஆமாம் ஆமாம், குடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, குடிச்சு தானே ஆகணும். ஆமா, அது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஆமா, அதுதான். அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து இதுல இருந்தா வருது, ரன் பண்ண முடியும். ஆமா ஆமா, வருவாய் வருது. ஆனா ஒருத்தவங்களுடைய சாதாரண மக்களுடைய உசுரை குடிச்சு அந்த மாதிரி வருமானத்தை அது எடுக்கிறது தப்பு இல்லையா? நிறைய நடக்கு. இப்ப கூட சென்னையில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மதுரைக்காரர் தான், அவர் வந்து ஒரு லேபர் தான். அவர் என்ன செஞ்சாருன்னா, முகப்பேர் பகுதியில் வந்து ஒரு 50 வயசு பேப்பரில் பார்த்தேன், ஒரு 50 வயசு டிவிலையும் போட்டேன், ஒரு 50 வயசு பெண், அதாவது அனாதை. சரி, இவங்க இதுவும் வாங்கி பிழைப்பு நடத்துறவங்க, பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துறவங்க. அதுக்கு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல அது இருக்கும்போது இந்த ஆளு போய் போதையில வந்து போதை ஏறி தலைக்கு ஏறி என்னதான் பண்றதுன்னு தெரியாம அதை ரேப் பண்ணி அந்த பொம்பளை கொண்டே விட்டான். எல்லாமே சாராய கொண்டுட்டு அந்த பொம்பளைக்கு அதனால வந்தேன் நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. அது உண்மை. கேட்டா ஏன் நீங்க குடிக்காம இருக்க தானே, நாங்களாம் கூப்பிடுறோம் அப்படின்வாங்க. தப்பு. திறந்து வச்சா குடிக்க தானே சார் செய்வாங்க. திறந்து வச்சா நப்பாசம் வரத்தானே செய்யும். கண்டிப்பா. அதாவது இந்த இடத்துக்கு போனா அந்த களவாண்டலாம், இங்க எவ்வளவு ரூபா இருக்கு, இவ்வளவு இப்ப நகை இருக்குன்னு சொன்னா அப்ப அவன் அதே தொழில இருக்கு, களவாண்டத்தானே செய்வேன். என்ன சொல்றீங்க? களவாணி வந்து களவாண்டுகிட்டே இருப்பான்.
அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க இவன் என்ன செய்வான், உழைச்சிட்டு ரத்தத்தை சிந்தி உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பூரா அங்கதான் நிக்கிறான். அங்கதான் போகுது. ஆமா, அங்கதான் இப்ப ஒன் ஷாப்ல தான் நிக்கிறேன். வந்து வீட்டுல கலாட்டா அடிதடி எல்லாம் நடக்கதான் செய்யுது. ஆமா. இப்ப இந்த இடத்துல நம்ம அப்படியே கேட்போமே, சாராய கடல்ல வந்து எல்லா சாமானியும் போய் ரத்த எல்லாம் போய் அங்கதான் போய் எல்லாம் புலம்ப மாதிரி இருக்குது. பாவம், ரொம்ப அந்த சாராய கடை திறந்து வச்சு நிறைய மக்களுடைய வாழ்க்கை நாசம் போச்சு. இப்ப இந்த இடத்துல இவங்க திமுக வந்து இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 5000 கொடுக்குறாங்க மாசம் மாசம். 1000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய். இப்ப இது எப்படி, இது மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த காசு அப்படியே மறுபடியும் சாராய கடைக்கு தான் போகுது. சில விஷயங்கள் ஒரு பேச்சுகள் நிறைய 100க்கு 70% குடும்பத்துல வந்து ஆண்கள் அந்த காசை அடிச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு. நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்ல நீ கொடு அப்படின்னு போய் சாராய கடையெல்லாம் கொடுக்குறேன். அதான் உண்மை. அப்படியே 70% போயிடுது. 30% லேடிஸ் நாசுக்கா இருக்கும், டீசெண்டா இருக்கும், நடுத்தர மாதிரி இருக்காங்க பாருங்க, வேலை பார்க்கறது, நாசுக்கா வர்றது, அந்த மாதிரி இவங்க மட்டும் தான் லேடிஸ் அந்த இது பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாரும் சந்தோஷம் தான் பண்றாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. 5000 ரூபாய் கொடுத்தது வந்து அது ஓட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மக்களுடைய நலனா அக்கறையா முதன்மைப்படுத்தி? அக்கறைன்னா வந்த உடனே கொடுத்துருக்கலாம். இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க அதையும் பார்ப்பாங்களே. எலெக்ஷன் வரப்போது ஓட்டு நமக்கு வாக்கு வங்கி வேணும், அதனால இப்ப கொடுத்தோம்னா அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. இது அக்கறைன்னா வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே 2021 வந்ததுல இருந்தே கொடுத்தா அக்கறை சவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அக்கறை. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இனி எதிர்கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க நாங்க தரோம், அவ்வளவு தரோம், வந்தா தான் கொடுக்க முடியும். அவங்க எல்லாம் கேள்வி பேச்செல்லாம் பேசினாங்க. இருந்தாலும் அவர் இதை மீறி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட கடன்ல தான் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்த போதிலும் சரி மகளிருக்காக இதை செய்வோம் அப்படின்னு குறிப்பா மகளிருக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப மக்கள் வந்து சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா எங்க வீட்டுல இருக்க கரண்ட் பில்லு நீங்க வந்து வரிய குறைக்கலாம், நிறைய விலைவாசி உயர குறைக்கலாம், அதை குறைச்சிட்டா நாங்களே இந்த 5000 மாசம் சம்பாரிச்சுக்கிறோம், 1000 சம்பாரிச்சுக்கிறோம், நீங்க சுத்தி வளைச்சு இந்த வேலையை பாக்குறீங்க மாதிரி ஒரு பார்வை சொல்றாங்க. அதாவது சில வந்து மக்கள் வந்து அப்படி பேசுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும், வரியை கூட்டினா தெங்கிட்டு இப்போ வரியை இது பண்ணணும், வரியும் கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டை ரன் பண்றது கடினம். அரசு செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஸ்தம்பிக்கும், திட்டங்களை செயல்படுத்த முடியாது. திட்டங்கள் வந்து 100க்கு 10 திட்டமாவது பண்ணாதே அது நல்லா இருக்கும். 100 திட்டம் சொல்றாருன்னா ஒரு 10 திட்டமாவது செயல்படுத்தலாம். சரி, இதை பண்ணியிருக்காங்கன்னு. கரண்ட் பில்லா வந்துன்னா வெளியில இருந்தா கரண்ட் வாங்குறாங்க, அவங்க அதிகமான ரேட்டுக்கு வாங்கி நமக்கு வந்து அதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை. இல்ல, அது இப்ப சீர்படுத்திக்கிறோம்னு சொல்றாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டர் வச்ச பிற்பாடு நாங்க மாதம் ரீடிங் எடுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா இனிமேல் அது சாத்தியமா, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றது தெரியல. 2 மாசத்துக்கு எடுக்கும்போது ரொம்ப பாதிப்பு தான். அதாவது 500 ரூபா வருதுன்னா அந்தந்த மாசம் எடுத்தாங்கன்னா 100 ரூபா தான் வரும். 300 ரூபா கூட தான் போகுது. அப்படி இந்த யூனிட் ஸ்பேஸ் கூடும்போது எவ்வளவு கன்சப்ஷன் கூடும்போது ரேட்டு கூட தான் செய்யுது. அது வந்து அதை செஞ்சிருக்கலாம். அது ஒண்ணு மட்டும் அவங்க இப்போ கூட எல்லாரும் எதிர்த்து சொன்னாங்க, எல்லாம் மக்கள் சொன்னாங்க இந்த வாக்குறுதி தான் கொடுத்தாங்க செய்யலையேன்னு. இப்போ நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறோம், பொருத்திட்டோம்னா நாங்கள் மாதம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம், அதற்கான வேலைகள் ஆயத்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வேலை உண்மைன்னு தெரியல. 5000 ரூபாய் வந்து அக்கறை எப்படி அப்படின்றத விட இது வந்து அரசியலுக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, இருக்கலாம். அது அக்கறைன்றது மாதிரி இல்லை. இவ்வளவு நாள் அதாவது அக்கறைன்னா ஒரு குடும்பத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வந்தது அக்கறை. திடீர்னு போயிருந்தா இதுவும் ஆதாயம் இருக்குன்னு தானே, திடீர்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப ஆதாயம் தெளித்தானே போடுற மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது இப்ப ஒரு 2 வருஷமா இப்ப 1000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 போயிட்டே தான் இல்லை. இப்ப திடீர்னு கொடுத்தோம்ல சேர்த்து 2 மாசத்துக்கு அட்வான்ஸா சேர்த்து அதோட கோடைகால இது வரணும் கொடுத்து 5000 கொடுத்துட்டாங்க. ஆமா, அது நிறைய அடித்தட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப பிரதிபலிச்சிருக்கு. ஆஹா, பரவாயில்ல 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு பிரதிபலிச்சிருக்கு. ஆமா, அதனால கொஞ்சம் வாக்கு வங்கி திராவிட மாடல் அரசு வந்து கொஞ்சம் வாக்கு வங்கி வந்து கூடும். ஓகே, இப்ப இவங்களுக்கு கூடும், ரைட்டு. இப்ப திமுக கூடும், 5000 கொடுத்தனால வாக்கு வங்கி கூடும். எடப்பாடி 10000 அறிவிச்சிட்டாரு. அது 10000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் இந்த மாதிரிதான். அதாவது வாக்கு வங்கி பெருக்கணும், இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம சொன்னாதான் ஓட்டு நமக்கு விழுகும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வி பேச்செல்லாம் பேசுனாங்க. எப்படி தருவாரு? 1000 கொடுத்தா என்ன ஆகுறது? எடப்பாடி சொன்னாரு,
என்ன ஆகுறது, எவ்வளவு ரூபா ஆகுறது, இதுக்கெல்லாம் எங்க போவாங்க நிதிக்கு, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாரு. ஆனா அவங்க அழகா கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடாம கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதா? இப்ப அவருக்கு வாக்கு வங்கி வேணும், அதுக்காக இவர் 5000 கொடுத்துக்கலாம், நம்ம 10,000 சொன்னோம்னா வாக்கு பூரா நமக்கு திரும்பும் அப்படின்னு, மகளிர் வாக்கு பூரா திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த குடும்பத்துக்கு விடுபடாம எல்லாம் ரேஷன் கார்டுக்கு 50 பேருக்கு 10,000, 2 பேருமே வாக்குக்கு தான். ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி அதை இது பண்ணி தேர்வு செஞ்சு நேரம் தான் அப்படின்னு இவங்க கொடுத்தாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் கிடையாது, சில நிபந்தனைகள் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த நிபந்தனையில் உள்ளவங்களுக்குலாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமா, அவரும் வாக்கு வங்கிக்காக தான் கொடுத்துரு 10,000 அறிவிச்சிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க சாமானியரா இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பார்வையில இப்ப அரசியல் களத்தை பாக்குறப்ப 2026ல மறுபடியும் திமுக வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது மெஜாரிட்டியா வரலைனாலும், அதிக இது சீட்டு மெஜாரிட்டி சீட்டு வரலைனாலும், ஆனா நிறைய இது தான் இது வாங்குவாங்க. எப்படியோ அடுத்து காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்த்தாங்கன்னா சேர்ந்து வர்றாங்க. அப்ப 2021ல இருந்த பலம் இப்ப 2024 இல்ல. தனிச்சு 133 134 தொகுதியில் வந்தாங்க, இடவு வந்தாங்க திமுக. அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நிறைய விஜய் எங்களுக்கு பிரிக்கிறார், ஓட்ட பிரிக்கிறார். ஆமா, இவர் ஏடிஎம்கே, அவங்க பிஜேபி, அவங்க அங்கிட்டு பிரிக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட வந்து கூட்டணி வந்து வலுவான கூட்டணி இருக்கு. புரிஞ்சுதா? வலுவான கூட்டணி இருக்கு. கூட்டணி இல்ல அப்படின்னா திமுக வந்து தோத்துரும். கஷ்டம். நல்லா வலுவான கூட்டணி இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட், இடதுசாரி, வலதுசாரி, பட் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இவங்க காங்கிரஸ், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த கூட்டணி அப்படியே வச்சுக்கிட்டார். அதுல இருந்து யாரும் பிரிஞ்சு போல. இப்ப மேற்கொண்டு விஜயகாந்த் கட்சி சேர்ந்திருக்கு, பிரேமலதா சேர்ந்திருக்காங்க. அதனால இவருக்கு வந்து இதா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட்டணி இருந்தா தான் திமுக ஜெயிக்கும், இல்லைன்னா திமுக தோத்துரும். ஆமா, அது உண்மை. ஏன்னா இதாயிரம் பிரிச்சுறாங்கல்ல, ஓட்ட பிரிச்சுறாங்கல்ல. இப்ப விஜய் எல்லாம் களத்துல வரலைன்னா திமுகவுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும். விஜய் வந்திருக்காரு. அப்ப விஜய் வந்திருக்காருன்னா அப்ப விஜய் பிரிக்க போற திமுக ஓட்ட அது சொல்ல முடியாதுல்ல. அது இளைஞர்கள் பூரா அவருக்கு தான் இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா வயசானவங்களாம் சொல்லுது, நான் விஜய்க்கு தான் கொடுக்க போறேன், ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லுது. விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன். ஏமா ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். புதுசா வர ஏன் பழைய ஆளுக்கே போட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னு புதுசா ஒருத்தர் உட்கார போமே, அவர் என்னதான் பண்றாரு பாப்போமே அப்படின்னு பேசுறாங்கல்ல. அது மக்கள் மத்தியில் அதுவும் பேச்சு சொல்றதில்ல. பேட்டி எடுக்கும்போது யாருக்கு போறீங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஏன் அவருக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க டிவிக்கு வந்து அவர் விஜய் வரணுமா? விஜய் வந்து சின்ன வயசு, எல்லாரும் வந்து உட்கார்ந்தாருன்னா நல்லா செய்வாரு, மக்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்கும், எல்லாத்துக்கும் நல்ல திட்டங்களை அறிவிப்பாருன்னு சொல்றாங்கல்ல. அதனால அவங்க சொல்றாங்க. பார்வை இருக்கு மக்கள் மத்தியில. ஆமா 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 ஆமா. அது எப்படி ஓட்டு பிரிய தான் செய்யும். அது எந்த கட்சி, ஏடிஎம்கே ஓட்டும் பிரியலாம், திமுக ஓட்டும் பிரியலாம். ஏன்னா பையங்க பூரா பாருங்க, அந்த 20 வயசுக்கு மேல உள்ள பசங்க பூரா 15 வயசுலயே இருக்கேன், அவனுக்கு ஓட்டு இல்ல. 20 வயசுக்குள்ள பூரா விஜய் தான் இருக்கான். லேடிஸே அப்படித்தான் இருக்காங்க. வெறியா விஜய் 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 டிவிக்கே தான் அப்படிங்கிறாங்க. ஆமா, அது அவரு ஒரு நடிகர்ன்றதுனாலயா இல்ல வந்து புதுசா ஏதாவது இது பண்ணணும்னாலயா என்ன தெரியல. அது மக்கள் வந்து எதனால அவரு அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆமா, இவங்கெல்லாம் பரம்பரையா வந்த கட்சி திமுக, திராவிடர் கழகம், அடுத்து அண்ணா திமுக, காங்கிரஸ், அவ்வளவு பெருமையான கட்சி கட்சி போறான். ஆமா, இவர் இப்ப புதுசா வந்திருக்காரு. எலெக்ஷன்ல தான் என்ன தெரியும். ஒருவேளை விஜய் மேல இருக்க மோகம் ஒண்ணு இல்லைன்னா புதுசா வரனால ஏதாவது செய்வார்னு. ஆமா ஆமா ஆமா. இப்ப விஜய் மட்டும் களத்துல வெள்ளைன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதிகமான வாய்ப்பு. ஆமா, மெஜாரிட்டியில வர்ற வாய்ப்பு இருக்கு. இப்ப மெஜாரிட்டிங்கிறது கொஞ்சம் அதுதான் கூட்டணி தான் மாதிரிதான் வந்து மந்திரி சபை அமைக்கணும். ஆமா, அது எப்படி முடிவு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ள எப்படி ஒப்பந்தம் தெரியும். சட்டமன்றம் வரும். மிக்க நன்றி. பல்வேறு தரவு பதிஞ்சு.